என்ன நடக்குது? மாறி, ஓமலிகா வீட்டுல என்ன பிரச்சனை? ஓமலிகா வீட்டுல சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. முதல்ல உங்க வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள மாப்பிள்ளையே இல்லாத மாதிரி ஏன் பொண்ணு தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நம்ம முடிவு நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் கேட்கறதுலயா பொண்ணு வளர்த்து இப்படி நீங்க நோக்கி விடுறதுக்காக நான் கட்டி கொடுத்தனா? அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இருங்கண்ணா. ஏமா என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. நீங்க தங்கமயில யாரு சொல்றாங்கன்னு என் பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுத்த ஊர்ல எல்லாருமே சொன்னாங்க சார், நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு. எங்கிட்ட சேர்த்துனால ஐயோ ஐயோ நாங்க இங்க வந்து பார்த்தா ஏன் பொண்ணு என்னங்க இப்படி புழுவுறாங்க அவங்க? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. வீட்டுல சமந்தி கால விடுதேன், மருமக கால கூட விடுதேன். யாருமே உங்க மனசு இறங்கவே இல்ல. ஐயோ என் பொண்ணு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள மாப்பிள்ளையே இல்லாத மாதிரி என் பொண்ணு தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். என்னன்னு கேட்டு வரேன். நம்ம முடிவு நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் கேட்கறதுலயா பொண்ணை வளர்த்து இப்படி நீங்க நோக்கி விடுறதுக்காக தான் நான் கட்டி கொடுத்தனா? அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. வேண்டாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இருங்கண்ணா. ஏமா என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. நீங்க தங்கமயில யாரு சொல்றாங்கன்னு என் பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுத்த ஊர்ல எல்லாருமே சொன்னாங்க சார், நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு. எங்கிட்ட சேர்த்துக்கலாம்ல. ஐயோ ஐயோ நாங்க இங்க வந்து பார்த்தா ஏன் பொண்ணு என்னங்க இப்படி புழுவுறாங்க அவங்க? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. வீட்டுல சமந்தி கால விடுதேன், மருமக கால கூட விடுதேன். ஆனா யாருமே உங்க மனசு இறங்கவே இல்ல. ஐயோ என் பொண்ணு வீட்டுக்கு வாழ சொல்றேன். நீங்களா யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. என் பொண்ண கண்ணு கோமதி எங்க போற? அவங்க சாவங்களா ஒண்ணும் பலிக்காது. நீ பேசாம இரு. அமைதியா இருந்தானே சொல்றேன். அக்கம் பக்கம் எனக்கு கவலை இல்ல. நீ மட்டும் போகாம நில்லு. ரெண்டு கொம்பு படிச்சிருமா? என்ன வேணாலும் பண்ணலாமா? வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். மரியாதை எல்லாரும் வெளியே வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. ஏமா எதுக்குமா அங்க வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? நான் வாழ வைக்க வீட்டுல வச்சுக்க சொல்றீங்களா? அப்படி யாருமா சொன்னது? அங்க நின்னு பேசு. எங்க போய் பேச சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லயா? சில விஷயத்தை நீங்க எல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்க. அதான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த பொண்ண அதான் உன் பொண்ணை குடும்பப்படுத்தவும் முடியல. அதனால உங்க பொண்ண கழுத்தை பிடிச்சு என்ன பேசுறாரு இவரு? தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்னொரு மருமகளை அரசாங்கம் வழிக்கு அனுப்பிட்டான். அதான் இன்னொரு மருமக உன் மாவமா உங்க வீட்டு சின்ன மூக்கு பிடிக்க. இதெல்லாம் ஒரு குழப்பாடுங்க. குடும்பமே மானகிட்டு வரதட்சணை கேட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இதுக்கு மேல என்ன ஆத்தா? அதான் தெளிவா என்னன்னு போய் புகார் கொடுங்க. அங்க நம்ம தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. கௌரவமான குடும்பம் நல்ல வரதட்சணை கேட்டு குடும்பமா சேர்ந்து ஒரு பொண்ணை குடும்பமா இருக்கு. எல்லாம் ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நம்ம தெருவில் குடியிருக்காங்க.
கெஞ்சி கேட்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். திமிரு இல்ல என் தம்பியை கெட்டி உழைப்பேன். இதான் உனக்கு கடை. அடுத்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தது? வேலையை பார்த்துட்டு போறதை விட்டுட்டு மூக்கர் அடிக்கிற வேலை என்ன? எதுக்கு எங்க அப்ப மூக்கு விட்டு இருக்குதா அவனுக்கு? பாத்துட்டே தான் இருப்பீங்களா? நடந்த பிரச்சனையை தூண்டி விட்டே இருப்பீங்களா நீங்க? தூண்டி விட ஏமா நான் சொல்றபடியே செய்யுங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுங்க. ஏய் என்னடா சவுண்ட் ஓட குடுங்க. நான் உள்ள போறோம். போடா ஜெயிலுக்கு போறேன். ஒரு அடி சாப்பிடு. சமாதானமா பேசு போ. கையில கால விட்டு கேட்டு போ. போயிடும் சொன்னேன். போய் சொல்லல. போய் முதல்ல. என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி நிக்கலாம்ப்பா. அதுக்காக பொண்டாட்டியை வீட்டை தான் இருக்கலாமா? நடுப்பட்ட பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏய் கிளம்புங்க. முடியாது நினைச்சிருக்கீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை அதை நாங்களும் பார்த்தோமே. வாய முடி. எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம். என் பொண்ணு நீங்க ஒருத்தரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா அதையும் பார்த்துக்கலாம். பேசிட்டு இருக்கிய எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இங்க இருந்து போல நினைச்சாடிய நீங்க பேசுற பேச்சுக்கோ நீங்க நாங்க கண்ணீர் வடிக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு நாள் கண்ணீர் வடிக்கலையா? என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துட்டீங்கல்ல? ஆமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏன்